வெல்கம் டு ஃபேப்லஸ் செஃப். பொதுவாக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் ஒரு டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. புளியோதரைக்கோ இல்லாட்டி தயிர் சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. ஒரு வடசட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா முருகலாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயிலிருந்து வடித்து நம்ம கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாமே பொரிச்சதுக்கப்புறமா நம்ம கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்சி உளுந்து எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 10 வெள்ளை பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறி வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு தேங்காயை திருவி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு திக்கு பால் எடுத்தாலே போதுமானது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. வடசட்டி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டாட்டி சாதாரண சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அடிப்பிடிக்காமையும் இருக்கும். அதே சமயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு திக்கு பால் எடுத்தால் போதுங்க. அந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டானா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயெல்லாம் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
அந்த கத்திரிக்காய் நம்ம கிரேவி எல்லாமே நல்லா அப்சார்ப் பண்ணிடும். நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம கிரேவியை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் நீங்கள் ஒரு புளியோதரை கூடயோ இல்லை ஒரு சப்பாத்தி கூடயோ இல்லாட்டி வெறும் பிளெயின் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.